ஹலோ டெக்கீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, என்மேப்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ நீங்கள் சைபர் செக்யூரிட்டியை ஒரு கரியராக சூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஒரு டூலை தெரியாமல் இருக்கவும் முடியாது. ஸோ உங்களால் உள்ளே வரவும் முடியாது. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு தெரியுமா? என்மேப் வந்து சாதாரணமான ஒரு டூல் இல்லை. ஒரு சைபர் செக்யூரிட்டியாக ஒரு கரியராக சூஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ட்ரி ஆக சொல்ல பார்த்தா ஃபண்டமெண்டல் படிப்பாங்க. ஸோ அது கூட ஒரு பேசிக்கான டூல் தான் இந்த ஒரு ஹென்மேப். இந்த ஒரு ஹென்மேப்பை வச்சு நீ என்னெல்லாம் பண்ணலான்னு தெரியுமா? நெட்வொர்க்கிங்கில் என்ன மாதிரி போட்டு ரன் ஆகிக்கிட்டு இருக்கு, அந்த போர்ட்டை யூஸ் பண்ணி எந்த மாதிரி வல்னரபிலிட்டியை நம்ம கண்டுபிடிக்கலாம், லூப் ஹோல் எங்கன்னா இருக்கா, விக்டிமோட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணலாம். ஸோ அவங்க எந்த மாதிரி ஓஎஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுற டூல் தான் என்மேப்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்மேப்பை பற்றி படிச்சிருந்தாலும் ஓகே. ஸோ அதாவது பார்த்தா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகினர்ஸ் யாராச்சும் இந்த ஒரு வீடியோவை பார்த்தாங்கன்னா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக நீங்கள் காலி மிஷின் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தா இந்த ஒரு என்மேப் டூல் பார்த்தா இன்பில்டாகவே இருக்கும். நீங்கள் காலி மிஷின் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டெர்மினலில் என்மேப்னு டைப் பண்ணாலே போதும். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூலை பார்த்தா டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். அதுவே நீங்கள் போய் மவுஸில் கிளிக் பண்ணி தான் ஓப்பன் பண்ணுவீங்கன்னு நினச்சின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி நீங்கள் என்மேப்பை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஒரு டூலை தெரியாமல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எத்திக்கல் ஹேக்கருமே இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவில் பார்த்தா இந்த ஒரு டூல் பார்த்தா ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் டூல் இன் சைபர் செக்யூரிட்டி. ஏன்னா அந்த அளவில் பார்த்தா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், பிகினர் ஃப்ரெண்ட்லியாக பார்த்தா நம்ம அப்ரோச் பண்ணலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனாக பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம டுட்டோரியல் ஆரம்பித்தாலே எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயம், எப்பயுமே பார்த்தீங்கன்னா கையில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ தண்ணி குடிச்சிட்டு ரொம்பவும் ஹைட்ரேட்டராக இருங்க. அது மட்டும் இல்லை, நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்ககிட்ட சாஃப்ட் காப்பி இருந்தால் சாஃப்ட் காப்பியில் நோட் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நோட் பேட் இல்லை நோட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் எனக்கு ஹார்ட் காப்பி தான் வேணும், நான் நோட்லேயே எழுதி வச்சிங்கன்னா எனக்கு ஈஸியாக புரியும், அண்டர்ஸ்டாண்டாக ஆகும். சொல்கிற விதமாக உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு டீப்பான நாலேஜ் கிடைக்குதோ, அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்குதோ நீங்கள் அதில் பார்த்தா ரைட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்மேப்பை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன மாதிரி ஒர்க்கெல்லாம் ஜாயின் பண்ணலான்னு தெரியுமா? ஸோ ஒரு சாக் அனலிஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு எத்திக்கல் ஹேக்கராக இருக்கலாம், ஒரு பெனிட்ரேஷன் டெஸ்டராக இருக்கலாம். இந்த மாதிரி பல வேலைகள் பார்த்தா இந்த சைபர் செக்யூரிட்டி கேரியரில் இருக்குது. இந்த ஒரு டூலை தெரிஞ்சால் மட்டுமே என்மேப்னா என்னென்ன ஆரம்பிக்கலாமா? ஸோ என்மேப்னா நெட்வொர்க் மேப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு டார்கெட்டை நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, ஹோஸ்ட் டிஸ்கவரி, நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாமே பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கமெண்ட் இருக்குது. அதை நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் பார்த்து வச்சுங்க. சிம்பிளாக சொன்னால் என்மேப்பை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுமா? நெட்வொர்க்கில் இருக்கிற டிவைசஸ் நம்ம ஒரு விக்டிமை சூஸ் பண்ணிட்டுனா ஸோ அவங்க என்ன மாதிரி போட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அதில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு, என்ன மாதிரி ஓஎஸ் எல்லாமே பார்த்தா தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டூல் தான் இந்த ஒரு என்மேப்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் டூல் இன் ஸ்கேனிங் பர்பஸுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டூலை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ரன் பண்ணிக்கிட்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு டெஸ்ட்டை பண்ணியிருப்பேன். ஸோ என்மேப்பை கொடுத்துட்டு என்னுடைய ஐபி லோக்கல் ஹோஸ்ட்டில் இருக்கிற என்னுடைய ஐபி பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணுறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா காமிச்சிடுச்சு. அதுக்கான டைமிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் அப்பில் இருக்குது. எந்த டிவைஸ்லாம் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரீசெண்டாக யூஸிங்லேயே இருக்கோ, ஆஃப்லைனில் இல்லாமல் ஆன்லைனில் இருக்கோ, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் அப்பில் காமிக்கும். எதெல்லாம் பார்த்தீங்கன்னா டவுனில் இருக்கோ, அதாவது பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் டவுனில் இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனுக்கு போயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா காமிக்கும். இதுதான் இங்கே ஹோஸ்ட் அப், ஹோஸ்ட் டவுன் இருக்கும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் எத்தனை செகண்டில் முடிஞ்சிருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இருக்கும். இது மட்டும் இல்லை, இதில் என்ன மாதிரி போர்ட்லாம் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு, பல விஷயங்களை பார்த்தா நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நெட்வொர்க் மேப்பர் இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. நம்ம இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்ம இதை பே பண்ணி யூஸ் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஏன்னா அந்த அளவில் பார்த்தா இந்த ஒரு டூலில் பல விஷயங்கள் இருக்குது. ஒரு ஸ்கேனிங் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுற ஸ்கேனிங்கில் நம்ம என்ன மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கேன் என்ன நடந்ததுன்னு தெரியுமா? நம்மளுடைய லோக்கல் ஹோஸ்ட்டில் என்ன மாதிரி டிவைஸ் இருக்குதுன்னு பார்த்தா நம்ம டெஸ்ட் பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தா நான் ஒய்ஃபையை ஆன் பண்ணிவிட்டு இப்போ ரிமோட்டில் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ google.com நம்ம டெஸ்ட் பண்ணலாம். அதாவது பார்த்தா ரிமோட்னா என்னன்னு தெரியுமா? ஸோ லைவில் இருக்கிற வெப்சைட்டை நம்ம டெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பர்மிஷன் கேட்டுருக்கணும். பர்மிஷன் கேட்காம நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டையும் பார்த்தா டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அது பார்த்தா இல்லீகல். அதனால் இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ முழுக்க பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கும். டிஸ்க்ளைமர் நான் கொடுத்துக்கிறேன். இந்த எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி இது இன் திஸ் வீடியோ எக்ஸ்பிளைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எத்திக்கல் ஹேக்கிங்குள்ளே வரணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் போய் இதுக்கு முன்னாடி போட்ட சீரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வாங்க. நெட்வொர்க்கிங் சீரிஸ், லைனக்ஸ்லாம் என்ன பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க. நான் பார்த்தேன் எனக்கு கூகுளோட ஐபி தெரியாது, அதனால லைனக்ஸில் போய் என்எஸ் லுக்கப் இந்த ஒரு கமெண்ட்டை கொடுத்துட்டு google.com கொடுத்த உடனே பார்த்தேன் எனக்கு சம் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. அந்த ரிசல்ட்டை வச்சு நான்
என்னுடைய கூகுளோட ஐபி என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா, நம்ம சேனல்லே இருக்குது, ப்ளேலிஸ்ட்டாக வேறு இருக்குது, எல்லாமே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வர முடியும். டிவைஸ்னால் என்ன, போர்ட்னா என்ன, நெட்வொர்க்கிங்கில் எப்படிலாம் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்குது எல்லாமே பார்த்தா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் போய் அந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ரிமோட்னா என்னென்னு அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ரிமோட்னா ஸோ ஒரு லைவில் இருக்கிற வெப்சைட்டை நம்ம ஸ்கேன் பண்ணுறதுக்கு தான் ரிமோட்டுன்னு சொல்லுவோம். நான் பார்த்தேன் இப்போ கூகுளோட ஐபியை நார்மலாக ஒரு பிளைன் ஸ்கேன் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறேன். என்மேப் கொடுத்துட்டு நம்ம கூகுளோட ஐபியை கொடுத்த உடனே பார்த்தா அது ஸ்கேன் ஆகிக்கிட்டு இருக்குது. நீங்கள் நார்மலாக ஒரு லைவில் இருக்கிற வெப்சைட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே போதும், உங்களுக்கு தலைவலி வந்துடும். ஏன்னா அந்த அளவில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தா ரொம்பவும் ஸ்லோவாக ஒர்க் ஆகும். ஏன்னா லோக்கல் ஹோஸ்ட் இருந்ததால் பார்த்தா நமக்கு ஈஸியான அவுட்புட் பார்த்தீங்கன்னா கிடைச்சிது. அது வெறும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பார்த்தா நமக்கு கிடைச்சிது. இதுவே ரிமோட்டில் இருக்கிற நெட்வொர்க்கை நம்ம ஸ்கேன் பண்ணுறதுல பார்த்தா ரொம்பவும் லேட் ஆகும். வீடியோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே வாங்க. எனக்கே டென்ஷன் ஆகிடுச்சுன்னா பார்த்துங்க, இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா ரிமோட்டை பொறுத்திருக்கும் ரொம்பவும் ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா அந்த ஒரு நெட்வொர்க்லேயே பார்த்தா நம்ம டேரெக்டாக ஸ்கேன் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி போர்ட் ஓப்பனில் இருக்குது எல்லாத்தையும் பார்த்தா டீட்டெயிலை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிக்கிட்டு இருக்குது. ஃபைனலாக ஒரு வழியாக பார்த்தா நமக்கு ரிசல்ட் வந்தாச்சு. அதாவது பார்த்தா கூகுளோட ஐபி நம்ம வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் எடுத்தாச்சு. 80 டிசிபி போர்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்குது. போஸ்ட்டை பொறுத்திருக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளே இருக்குது. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சர்வீஸ் பாருங்கள், அங்கே பாருங்கள் நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்குங்க பாருங்கள். போர்ட்னா 18 கொடுத்துருக்கு, டிசிபி ஓப்பனில் இருக்குது, அதோட ஸ்டேட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்குது, அதோட சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபி. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங்கில் என்னென்னு சொல்லியிருப்பேன். அதை பார்க்காம பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஒரு வெப்சைட் மட்டும் பார்த்தா லைவில் இருக்குது. அதாவது பார்த்தா ஹோஸ்ட் அப்பில் இருக்குது. ஸோ இப்போ நிறைய மக்கள் பார்த்தா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அப்படியே காமிக்குது. அதுக்கப்புறம் நான் இந்த ஒரு ஸ்கேனிங் பண்ணுறதுக்கு எத்தனை மணி நேரம், அதாவது பார்த்தா எத்தனை செகண்ட் எடுத்துக்கிச்சின்னு நீங்களே பாருங்கள். 46.56 நிமிஷத்தை பார்த்தா எடுத்துக்கிட்டு இருக்குது. அதாவது பார்த்தா அத்தனை செகண்டை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கேனிங் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு என்மேப் எடுத்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா ரிமோட்டாக இருக்கும் பார்த்தா இது மிகப்பெரிய நெட்வொர்க், அதனாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். இந்த என்மேப்பை பொறுத்திருக்கும் ஐபி அட்ரஸை வச்சு தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் பார்த்து நிறைய ஸ்கேனிங் பண்ணுவோம். ஆனாலும் பார்த்தா டொமைன் நேமை வச்சும் பார்த்து நம்ம ஸ்கேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அகெயின் சேம் ப்ரொசீஜரை பார்த்தீங்கன்னா நான் டொமைன் நேமில் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா என்மேப் கொடுத்துட்டு google.com நான் கொடுத்தேன். இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம ஐபி வச்சு ஸ்கேன் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டொமைன் நேமை வச்சு பார்த்தா ஸ்கேன் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி டொமைன் நேம் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோவாக நெட்வொர்க்கிங்கில் பார்த்தா வீடியோ இருக்குது, அந்த ஒரு பிளேலிஸ்ட்டில் பார்த்தா இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம், பிக் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் ஐபியை வச்சு ஸ்கேன் பண்ணோம். இப்போ டொமைன் நேமை யூஸ் பண்ணி பார்த்தா ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஸ்கேன் ஆகட்டும். இன்னும் இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்காக சொல்கிறேன். என்மேப்பை என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபைண்டிங் ஏ லைவ் ஹோஸ்ட் இன் ஏ நெட்வொர்க். நெக்ஸ்ட் என்ன டிடெக்டிங் ஓப்பன் ஏ போர்ட், டிசிபியாக இருக்கலாம், யூடிபியாக இருக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா ஐடென்டிஃபை ரன்னிங் ஏ சர்வீஸ் லைக் ஹெச்டிடிபி, எஃப்டிபி, எஸ்எஸ்ஹெச். ஒரு விக்டிம் மிஷினில் என்ன மாதிரி சர்வீஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்குன்னு ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னென்னா டிடெக்டிங் ஏ ஓஎஸ் அண்ட் வெர்ஷன். ஆப்போசிட்டில் இருக்கிற நம்மளுடைய விக்டிம் என்ன பண்ணுறாங்கன்னா என்ன மாதிரி ஓஎஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மேக்கா, ஐஓஎஸ்ஸா, ஆண்ட்ராய்டா, இந்த மாதிரி ஓஎஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ எந்த மாதிரி ஓஎஸ் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய வெர்ஷன் என்ன, இந்த மாதிரி டீட்டெயில் கேதர் பண்ண தான் ஒரு ஈஸியான அட்டாக்கை பார்த்து நம்மளால் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்னென்னா செக்கிங் ஃபயர்வால் செட்டிங்ஸ். அதை பார்த்தா இவங்க எந்த மாதிரி ஃபயர்வால்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க, ஸோ நம்ம எந்த மாதிரி அட்டாக் பண்ணுறதால ஸோ அந்த ஒரு ஃபயர்வாலை நம்ம பைபாஸ் பண்ண முடியும், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு என்ன, ஸோ நம்ம என்மேப்பில் டொமைன் நேம் சிஸ்டரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தா ரிசல்ட்டை கொடுத்தாச்சு. அதே பார்த்தீங்கன்னா சேம் ரிசல்ட்டை கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கங்க. நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணாலும் சரி, மேக் யூஸ் பண்ணாலும் சரி, எல்லா டிவைஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் மேப்பரை பார்த்தா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்து வச்சுருக்காங்க எல்லா இன்ஃபர்மேஷனும். நெக்ஸ்ட்டு என்மேப் எப்படி ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தா என்மேப்பை கமெண்ட்டில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா அது ஒரு ஐபி ஸ்பெஷல் பேக்கெட்டாக பார்த்தா சென்ட் பண்ணும். நம்ம எந்த மாதிரி விக்டிம் மிஷினை சென்ட் பண்ணுறோமோ ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐபியை சென்ட் பண்ணும். அந்த ஒரு ஐபி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், எந்த போர்ட் ஓப்பனில் இருக்குது, எந்த போர்ட் க்ளோஸில் இருக்குது, டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபயர்வாலில் எந்த மாதிரி ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் பார்த்தா டிடெக்ட் பண்ணி நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரெட் பண்ணுற ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா நமக்கு தருது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்மேப்பை பற்றி முழுசான ஒரு இன்ட்ரடக்ஷனை பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி நான் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லாமல் இருந்தால், இந்த வீடியோவில் நான் சொல்லாமல் இருந்தால், உங்களுக்கு அது தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் பார்த்தா ரொம்பவும் மஸ்ட்டு, அது எனக்கு ரொம்பவும் தேவைப்படுது. அப்போ தான் நம்ம வீடியோ நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நம்மளுடைய சேனலில் பார்த்தா க்ரோத் கிடைக்கும். சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி கரியர் உள்ள வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பார்த்தா முழுசாக பார்த்தா ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த ஒரு வீடியோவில் ஒரு நார்மலான ஒரு பிளைன் ஸ்கேனை மட்டும்தான் இந்த ஒரு வீடியோவில் பார்த்தா நம்ம பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ப்ரீஃபாக கமெண்ட்லாம் யூஸ் பண்ணி எந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுறது,
பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்கிறேன். பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.